ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வெட் கிரைண்டரோட மோட்டரை ரீவைண்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டரு. இதோட மோட்டர் பார்த்திங்கன்னா கைட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 32 காடி உள்ள மோட்டரு, 32 ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளம் இல்லையா, இது வந்து 32 பள்ளம் உள்ளது. பள்ளத்தோட மாடல் பார்த்திங்கன்னா சின்னதும் அடுத்தது அதுக்கு சின்னதுன்ற மாதிரி தான் வரிசையாக இருக்கும். சின்னதும் பெருசுமாக தான் காடி அமைப்பு இருக்கும். பார்த்திங்கன்னா இது பெரிய காடி, மீடியம், அடுத்தது சின்ன காடி, மீடியம், பெரிய காடி மட்டும் தொடர்ச்சியாக 4 இருக்கும். மீடியம் காடி இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது சின்ன காடி. இதில் பார்த்திங்கன்னா 32 காடியில் 16 காடி பெரிய காடி இருக்கும். பெருசு மட்டும் 16 இருக்குது. அதில் பாதி காடி 16, அந்த மீடியம் காடியில் ஒரு 8ம் சின்ன காடியில் ஒரு 8மாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 32 காடி மொத்தம் இருக்குது. இதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கட்ட ஆரம்பித்த பிறகு தான் சரி இதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து நான் ஏற்கனவே பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம இதை பிரிக்கும் போதே கவனிக்க வேண்டியது கனெக்ஷன் எப்படி போட்டுருக்கான்றதை கவனிச்சிங்க. அடுத்து வந்து இது வந்து 4 காயில் உட்காரக்கூடியது. பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு சிங்கிள் காயில் போட்டான். பார்த்திங்கன்னா இது வந்து 3 சுருள் சேர்ந்தது தான் ஒரு செட்டு இருக்குது. இது மாதிரி 4 செட்டு உட்காரும். ஸ்டார்டிங்கில் 4ம் ரன்னிங்கில் 4மா உட்காந்துருவோம். நாம் இப்போ ரன்னிங் காயில் தான் முதல்ல உட்கார வச்சிட்டேன். இது வந்து 3 சுருள் சேர்ந்தது, பார்த்தாலே தெரியும். இது மாதிரி 4 செட்டு உட்காரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம காயில் வெட்டின பிறகு மின்லக்ஸை போட்டுருங்க. மின்லக்ஸை வந்து இதை போட்டுருங்க, காலர் மடித்து போட்டுருங்க. சைஸ் வரையாக வரும். பெருசு சின்னது, அதுக்கு சின்னதுமா 3 விதமாக இருக்குது. சின்ன காடி, மீடியம் காடி, பெரிய காடின்னு 3 வித காடி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் வெட்டி போட்டுருங்க. நான் இதை வந்து போட்டுட்டேன். போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் வந்து போட்டுட்டு பிறகு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதோட டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எப்பவுமே காப்பரை வெட்டி சுத்தம் பண்ணிவிட்டு மின்லாக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்றதை எடுத்துருங்க. கோரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 30 mm இருக்குது. இது வந்து 30 mm திக்னஸ் கோரு. இந்த கோரோட மொத்தம், அதாவது கோரு இந்த கணத்தை வந்து அளந்துக்குங்க. அடுத்து இந்த கோரோட இது போர் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு, இதோட குறுக்களவு எடுத்துக்கோங்க. குறுக்களவு பார்த்திங்கன்னா இந்த உள்பக்கம் இப்படி எடுத்துக்கங்க. இது மாதிரி உள்பக்கம் எடுத்திங்கன்னா இதோட அளவு என்ன வருதுன்னு பார்த்துருங்க. 95 mm வருது. குறுக்களவு பார்த்திங்கன்னா 95 mm. அதோட மொத்த குறுக்களவு பார்த்திங்கன்னா நம்ம கோரோட மொத்தமாக இதை அளந்துக்கிட்டிங்கன்னா 155 mm வருது. குறுக்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மொத்த வட்டத்தோட குறுக்களவு 155 mm வருது. நம்ம போர் உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டர் உட்காரக்கூடிய போரை பார்த்திங்கன்னா இது மட்டும் 95 mm வருது. இது வந்து 32 காடி பழைய மாடல் மோட்ரு, லக்ஷ்மி கிரைண்டர் தான். இதே மாடல் பார்த்திங்கன்னா போலர் மோட்ரு, ஏயுஇ, லக்ஷ்மி, அடுத்து ஹெச்எம்டின்ற ஒரு மாடல் கூட இந்த மாதிரி மாடல் போடுறாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜில் நல்லாவே ஓடிருக்கும் இந்த மோட்டார். இந்த மோட்டார் செமையாக இருக்கும் நல்லாவே. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காயில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 ஒரு காயிலும், 1லேருந்து 6 ஒரு காயிலும், 1லேருந்து 8 இன்னொரு காயிலுமா உட்காரும். 3 சுருள் சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இது மாதிரி 4 செட்டு உட்காரும். இது ஒரு செட்டை நான் போட்டிருக்கேன். அது மாதிரி நம்ம சுற்றிக்க வேண்டியிருக்கும். 1லேருந்து 4 பார்த்திங்கன்னா 50 சுற்றும். 1லேருந்து 6 பார்த்திங்கன்னா 80 சுற்றுமா. 1லேருந்து 8ன்றது 120 சுற்று வருது. இது வந்து ரன்னிங்க்கானது டேட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இதே மாடலில் தான் போட்டிருப்பாங்க. நமக்கு சுற்று தான் கொஞ்சம் மாறுபடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நமக்கு ஸ்டார்டிங்கில் 1லேருந்து 4 பார்த்திங்கன்னா 60, 1லேருந்து 6 பார்த்திங்கன்னா 100, 1லேருந்து 8 பார்த்திங்கன்னா 130 சுத்தமாக போட்டிருக்காங்க. இதை நான் டேட்டாவை முதல்ல எழுதி வச்சுட்டேன். எடுத்துகிட்டு இது மாதிரி எழுதி வச்சுட்டு டேட்டாவை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காயில் கட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 24 சைஸோட வயரோட சைஸ் பார்த்திங்கன்னா 24. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 27 போட்டிருக்காங்க. நம்ம அதையே தான் போட போகிறோம். இப்போ இதை நம்ம காயில் எப்படி சுற்றுறது அளவு எடுக்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம காயில் சுற்றுறதுக்கு அளவு எடுத்துடலாம். நான் வந்து காப்பர் ஒயரே எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நமக்கு எந்த காடியில் உட்காருதோ அதை கணக்கு பண்ணி எடுத்துங்க. 1லேருந்து 4 நம்ம முதல்ல எடுத்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி காப்பர் ஒயரை உள்ளே வச்சு நமக்கு தேவையான அளவு லூஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை முறுக்கிக்குங்க. இது ரெண்டையும் முறுக்கிட்டுன்னா நமக்கு அளவு கிடச்சிரும்.
நமக்கு அளவு வந்து தேவையான லூஸ் வச்சு கரெக்டாக பண்ணிங்க. ரொம்ப டைட்டாக பண்ணிட்டாலும் காயில் போகிறதுக்கு கஷ்டமாயிடும். அடுத்து அதிகமான லூஸை வச்சுட்டாலும் காப்பரை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். அதனால் சிக்கனமாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி இப்படி முறுக்கி வச்சு 3 காயிலையும் எடுத்துக்கிட்டேன். அதாவது வந்து 1லேருந்து 4, 1லேருந்து 6, 1லேருந்து 8 3க்கும் 3 அளவு எடுத்துக்கிட்டேன். சில பேர் என்னென்னவங்க இந்த காயிலோட அளவு என்னன்னு கேட்பாங்க. அளவு வந்து அது ஒரு காயில் தான் நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது வந்து 3 காயில்ன்றதுனால 3க்கும் அளவு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து இதை 3 தனித்தனியாக நம்ம கம்பி அளவு இது மாதிரி ஃபார்மரை வச்சு கரெக்டாக எடுத்துக்குவோம். இப்போ கம்பி அளவு இந்த மாதிரி அளவு வச்சுங்க, லூஸ் வச்சு எடுத்துங்க. அப்படி கரெக்டாக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இதையே வச்சு அப்படியே ஃபார்மரில் நம்ம சுற்றுக்கலாம். இது மாதிரி நான் வந்து 3 வட்டத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏற்கனவே. இது வருங்க 1லேருந்து 8 இது, 1லேருந்து 6 இது, 1லேருந்து 4 இது, 3க்கும் 3 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதையே நம்ம ஃபார்மரில் போட்டு தான் சுற்ற போகிறோம். என்கிட்ட சரியான ஃபார்மர் இல்லாதால 2 சுருளை ஒரு டைமும் திரும்ப சிங்கிளாக ஒரு டைமும் சுற்றிக்கிட்டேன். 3 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டு. ஆனால் என்கிட்ட ஃபார்மர் இல்லாதால தனித்தனியாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆணில் அடித்து செஞ்சோம் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறமா தனித்தனியாக தான் இந்த மாதிரி சுற்றணும். ஆனால் இப்போ ஃபார்மர் இல்லாதால இப்பயும் தனித்தனியாக தான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு, இதுக்கேற்ற மாதிரி இல்லை, நமக்கு மோட்டருக்கு ஏற்ற மாதிரி. வட இந்தியாவிலாம் ஈஸியாக கிடைக்குது, நமக்கு இங்கே ஈஸியாக கிடைக்கல. அவ்வளோ கோயம்புத்தூர் போனால் தான் தெரியும் பார்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 2 சுருளை சேர்ந்ததை ஒரு செட்டு சுற்றிக்கிட்டேன். அப்புறம் 3வது வந்து 1லேருந்து 8 உட்காருது இல்லையா, அதை வந்து தனியாக சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட்டை போட்டுக்கலாம். 3 தொடர்ச்சியாக ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ தனித்தனியாக சுற்றிக்கிட்டேன். நம்ம 2 சுருளை ஒரு செட்டாகவும் சிங்கிளை தனியாகவும் சுற்றிக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 8 உட்காருது, 1லேருந்து 6, 1லேருந்து 4ன்றத 2 சுருளை ஒன்றா சுற்றிட்டேன். இதை வந்து தனியாக சுற்றிட்டேன். இப்போ இது 3 வந்து ஒன்றா இருக்கணும். இது மாதிரி 3 சுருள் சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இது மாதிரி 4 செட்டு ரன்னிங்லேயும் 4 செட்டு ஸ்டார்டிங்லேயுமா உட்காரும். நான் வந்து சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம காயில் போட்டுடலாம். காயில் எப்படி போடுறதுன்றதை பார்த்துடலாம். காயில் சுற்றத்துக்கு இந்த மாதிரி தனித்தனியாக அளவு எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபார்மரில் மாட்டி கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு தான் காயில் ரெடி பண்ணணும். இது ஏன்னா நாங்கள் பட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டலை, ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு பிறகு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு புரியலனாலும் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 கிரைண்டர் இதை போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபார்மரில் நம்ம அந்த வளையம் வந்து கரெக்டாக நான் செஞ்சுருக்கு இல்லையா, இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிக்கலாம். இதே அளவில் காயில் சுற்றிக்கலாம். ஃபார்மரில் நான் சுற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம காயில் போகிறத பார்த்துடலாம். மின்லக்ஸை பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் போட்டிருக்கேன். 7ஆம் நம்பரை போட்டுங்க. அதேமாதிரி 7ஆம் நம்பரை எஃப் கிளாஸ் ஷீட்டையும் வெட்டி வச்சுக்கிங்க கரெக்டான அளவுக்கு. நமக்கு காயில் போட்ட பிறகு மேலே உட்கார வைக்குது. ஏன்னா ரன்னிங் காயில் உட்காந்த பிறகு ஸ்டார்டிங் காயில் அதுக்கு மேலே உட்காரும். அதனால் அந்த மேலே உட்காரத்தில் எஃப் கிளாஸ் ஷீட்டை நான் வச்சுருக்கேன். நீங்கள் மின்லக்ஸை கூட போட்டுக்கலாம். நான் எஃப் கிளாஸ் ஷீட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக. இது 30 mm கோர், அது 45 mm ஷீட்டை வெட்டி வச்சுக்கிட்டேன் எஃப் கிளாஸில். இப்போ இது அதே மாதிரி மின்லக்ஸை வந்து 45 mmக்கு வெட்டி போட்டாச்சு. உள்ள மடித்து காலர் மடித்து போடுறதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சு தான் வெட்ட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம காயில் இறக்கிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம 1லேருந்து 4 உட்கார வச்சுருவோம். 1லேருந்து 4 பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல உட்கார வச்சுருவோம். இந்த சின்ன காடி 2 விட்டுடுவோம். சின்னதை 2 விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மீடியம் சைஸ் காடி இருக்கு பாருங்கள், அதில் வந்து நம்ம 1லேருந்து 4 உட்கார வச்சிடலாம். எப்போவுமே காயில் போடும்போது சீரியலாக போட்டுங்க. நம்ம ஆரம்பித்த மோனையாக ரைட் சைடில் வர மாதிரியும் முடிக்கிற மோனையாக லெஃப்ட் சைடில் வர மாதிரியும் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது தனியாக சுற்றிட்டு நம்ம வெளியில் இந்த ஓரத்தை வச்சுருவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த 2 காயில் இறக்கிடுங்க பாருங்கள். ஆரம்பித்த மோனையை இந்த ரைட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. முடிக்கிற மோனை வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி. இப்போ இது தொடர்ச்சியாக சுற்றிருந்தால் 4 மோனை தெரியாது. இதை நான் வந்து இப்படி ஜாயிண்ட் போட்டுருவோம். இந்த முடிக்கிற மோனையும் நம்ம பெரிய காயில் ஆரம்பிக்கிற மோனை ஒன்றா அடிச்சிட்டாக்கா 2 மோனை தான் இருக்கும். இது ஆரம்பித்த மோனை, இது முடிக்கிற மோனை இந்த இடத்துக்கு வந்துடும். தொடர்ச்சியாக சுற்றிருந்தால் இந்த ஜாயிண்ட் வராது. இப்போ இது தொடர்ச்சி இல்லாதனால இது ஜாயிண்ட் போட்டு வாடி இருக்கும். ஜாயிண்ட் வந்து பின்னாடி கூட வச்சு போட்டுக்கலாம், இல்லை முன்னாடி கூட வச்சு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இது ஆரம்பித்த மோனை, இது முடித்த மோனை. இதை முடிச்சதை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துங்க. இந்த மாடலில் வரிசையாக போட்டுங்க. இதை தொடர்ச்சியாக அதே மாதிரி போட்டுங்க. போடும்போது கவனித்து போட்டுங்க. நம்ம ஆரம்பிக்கிற மோனையை வந்து ரைட் சைட்லையும் முடிக்கிறத லெஃப்ட்லேயும் வச்சு போட்டுங்க. ஒன்றுலேருந்து 4 போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இருக்குங்க. ஒரே டைமில் இறக்குன்னு நினைக்காதீங்க. காப்பரை வந்து கோரில் உரசி வீணாக்கிடும். அதனால்
கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எஃப் கிளாஸ் ஷீட்டை நம்ம இது மேலே போடலாம். ஏன்னா ரெண்டாவது அதுக்கு மேலே வந்து ஸ்டார்டிங் காயில் உட்காரும், அதனால் எஃப் கிளாஸ் ஷீட்டை போடலாம். இப்போ அடுத்த சைடு ஏறிடும். 1லேருந்து 4, அதாவது இந்த சின்ன காடி 2 விட்டுடுங்க. விட்டுட்டு 4வது காடியில் உட்கார வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. ஒரே டைமில் இறக்கி நினச்சிங்கன்னா காப்பர் வந்து கோரில் உரசும், வீணாக்கிடும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரிசையாகவும் இறக்குங்க. நம்ம களைச்ச மாதிரி இறக்குனிங்கன்னா வரி வந்து உட்காராது. அப்போ காப்பர் உட்காரத்துக்கு இடம் பற்றாமல் பேப்பர் கூட மாட்ட முடியாது போயிடும், மின்லெக்ஸ் மேலே மாட்ட முடியாது போயிடும். அதனால் வரிசையாக அடுக்காக வச்சுருங்க. இப்போ இது மேலே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுடலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம இப்படி ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க, வடிவத்துக்கு இப்படி கொண்டு வந்துட்டால் அடுத்த காயில் உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 6, 1 2 3 4 5 6, 6வது காடியில் இப்படி உட்கார வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இறக்கும்போது கோரில் இடிக்காமல் நார்மலாக இறக்குங்க. இப்போ இது மேலேயும் ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை போட்டுருங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஸ்டார்டிங் ஆயில் உட்காரும். ரன்னிங் ஆயில் உட்காந்த பிறகு ஸ்டார்டிங் ஆயில் அது மேலே உட்காரும். இப்போ 1லேருந்து 6வது காடியில் உட்கார வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக வரிசையாகவும் இறக்கிடுங்க. அடுக்கு இல்லாமல் கராமரான்னு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு திரும்ப காயில் உட்காராது. 2வது காயில் உட்காரும்போது கஷ்டமாக போயிடும், காடி வந்து நிரம்பின மாதிரி ஆகிடும். அப்போ அடுத்த காயில் உட்காரதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் வரிசையாக அடுக்காக உட்கார வைங்க. காயில் இறக்கின பிறகு இது மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இதை கீழே அழுத்தி விட்டுருங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக அழகாக வந்துடும். அடுத்து இப்போ நம்ம 3வது காயில் இறக்கலாம். 1லேருந்து 8, இது பார்த்திங்கன்னா வரிசையாக அப்படி வரும். 1 2 3 4 5 6 7 8வது காடி. இங்கேருந்து அங்கே போட்டுங்க. காயில் எப்பவுமே இறக்கும்போது கவனித்து போடுங்க. இப்போ இந்த காயில் இறக்குனீங்களா, இதுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி கரெக்டாக இறக்கிங்க. இதே மாதிரி வரிசையாக தான் வரும். 4 காயில் உட்காரும். இங்கே ஒரு செட்டு, இங்கே ஒரு செட்டு, அடுத்து ஆப்போசிட்டில் இந்த சைடில் ஒரு செட்டும், மேல் பக்கம் ஒரு செட்டும் வந்துடும். நமக்கு 4 செட்டு உட்காரும் இதே மாடலில். இப்போ நம்ம 3வது காயில் இறக்கலாம். இதை நான் வந்து தனியாக சுற்றிக்கிட்டேன். என்கிட்ட ஃபார்மர் இல்லாதால தனி காயில் சுற்றிக்கிட்டேன். இதை இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். நம்ம இந்த ஜாயிண்ட்டை வந்து பின்னாடி வர மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஜாயிண்ட் கூட இணைக்காமல் இதை நம்ம தனியாக கூட போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இதை உள்ளே இறக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 8 இறக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. எப்பயுமே அவசரப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க. மொத்தமாக ஒரே டைமில் அறுத்துன்னு நினைக்காதீங்க, அது வந்து காயில் டேமேஜ் பண்ணிவிடும். இப்போது இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து என்னென்னா 8வது காடி அந்த இடத்துக்கு வந்துடும். பெரிய காடியில் இங்கேருந்து இந்த இடத்துல இறக்கியாச்சு. அடுத்தது இப்போ இந்த பக்கம் இறக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. ஒரே டைமில் இறக்க தேவையில்ல, ஏன்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா காப்பரை வந்து காயப்படுத்திடும். அந்த கோர் வந்து பார்த்திங்கன்னா உரசிடும், ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பரில் இருக்கிற எனாமலை நீக்கிடும். அது வந்து உள்ளே ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. லேயராக இறக்கிடுங்க. ஒரே டைமில் இறக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எஃப் கிளாஸ் ஷீட் மின்லெக்ஸை வந்து போட்டுருவோம். எஃப் கிளாஸ் ஷீட் வந்து கீழே இதுக்கு தான் தேவைப்படும். இதுக்கு வந்து மின்லெக்ஸை போட்டுடலாம். ஏழாம் நம்பர் மின்லெக்ஸு நம்ம இதுலேயும் போட்டுருவோம். இப்போ இது மேலே கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இப்படி ஸ்கொயர் டைப்பில் கொண்டு வந்துருங்க. மடித்து ஸ்கொயர் டைப்பில் கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும், அழகாக பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும் வேலை.
இதையும் அதே மாதிரி ஸ்கொயர் டேபிள் கொண்டு வந்துங்க. ஸ்கொயர் டேபிள் கொண்டு வந்த பிறகு கீழே வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக வந்துடும். இப்போது இந்த 2 காயில் இறக்குன மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தடுத்த காயில் அப்படியே வரிசையாக இறக்கிடுங்க. இது கூடவே இறக்கலாம். பக்கத்தில் இறக்கிடுங்க இன்னொரு காயில், அடுத்தது இன்னொரு செட்டை அந்த பக்கம் இறக்கிடுங்க. 4 செட்டு வந்துடும். இப்போ நம்ம 2 செட்டை இறக்கிட்டோம். இதே மாடலில் தான் அப்படியே அடுத்தடுத்த காயில் இறக்கிடுங்க. இதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் காயில் இறக்கின பிறகு ஸ்டார்டிங் காயில் இறக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரன்னிங் காயில் வந்து 4 போட்டாச்சு. 4 செட்டுமே உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்கணும். ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த ரைட்டு லெஃப்ட்டில் காயில் உட்காந்துருக்கு பாருங்கள். இதுக்கு இடையில தான் நடுவில் வந்து ஸ்டார்டிங் காயில் உட்காரும். 2 காயிலையும் பிடிச்ச மாதிரி தான் உட்காரும். இதில் இப்படி சென்டராக உட்காரும். அதே மாதிரி 4 பக்கமும் 4 சென்டர் கணக்கு பண்ணி தான் உட்காரும். அந்த ரன்னிங் காயிலுக்கு மேலே தான் ஸ்டார்டிங் காயில் உட்காரும். இப்போ அது எப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து ஒரு செட்டு காயில் சுற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம இறக்குறது எப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வந்து நான் தனித்தனியாக சுற்றணும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஜாயிண்ட்டை போட்டுடணும். ஏன்னா 2வது ஜாயிண்ட் போடும்போது சிக்கலாக இருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு காட்டுறதுக்கும் புரியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இப்போவே அந்த ஜாயிண்ட்டை ஏற்றிட்டு போகிறோம். ஏன்னா தனித்தனியாக சுற்றணும் இல்லையா, ஒரு காயில் மட்டும் தனியாகவும் அந்த 2 சுருளில் சேர்ந்ததை ஒரு தனி செட்டாகவும் சுற்றணும். அப்புறம் அதை வந்து ஜாயிண்ட் போட வேண்டியிருக்கும். அதை ஜாயிண்ட்டை வந்து பின்பக்கம் கொண்டு போய்ட்டு ஜாயிண்ட்டை போட்டுடுறோம். ஏன்னா முன்பக்கம் அப்போ இடைஞ்சல் இருக்காது அந்த கனெக்ஷன் சைடில். பின்பக்கம் கொண்டாந்து நம்ம ஜாயின் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம். மூணு சுருள் சேர்ந்தது ஒரு காயில் செட்டு. ஆனால் இது வந்து நான் சுற்றும் போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக சுற்றிட்டேன். என்கிட்ட ஃபார்மர் இல்லாதால் 2 சுருள் சேர்ந்தது ஒரு செட்டாகவும் தனியாக ஒரு சுருளையும் சுற்றிட்டேன். இப்போ இதை வந்து 3 செட்டு சேர்ந்தது தான் ஒரு காயில் செட்டு. ஆனால் வந்து இதை தனித்தனியாக சுற்றினதுனால ஜாயிண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். அந்த ஜாயிண்ட்டை என்ன பண்ணிட்டேன்னா பின்பக்கம் கொண்டு வந்தேன். இந்த ஜாயிண்ட்டை பின்பக்கம் கொண்டாந்து நான் பின்னால் இணைக்கிற மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா கனெக்ஷன் சைடில் இருந்தால் குழப்பமாக இருக்கும். அதனால் வந்து இது பின்பக்கத்தில் வச்சு இப்போ ஜாயிண்ட் போட போகிறோம். நம்ம தனித்தனியாக சுற்றின காயில் அந்த ஜாயிண்ட்டை வந்து பின்பக்கம் போட்டுட்டேன். கனெக்ஷன் போகிற சைடை அந்த சைடை வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங் காயில் இறக்கிடலாம். ரன்னிங் காயில் இறக்குன மாதிரியே ஸ்டார்டிங் காயிலையும் இறக்க வேண்டியது தான். ஆனால் இறக்க வேண்டிய இடம் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். அதாவது 2 காயிலுக்கும் இடையில் உட்காரும். அதாவது ரன்னிங் காயில் கீழே உட்காந்துருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இப்படி சென்டராக உட்காரும். பாதியை இந்த சைடில் இல்லை ரைட் சைடில் இருக்கிற காயிலையும் பாதி லெஃப்ட் சைடில் காயிலையும் உட்காரும். இந்த 3 இந்த பக்கம் உட்காரும், இந்த பக்கம் 3 உட்காரும். பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காயிலோட 3 சுருள் இருக்குது இல்லையா, இந்த 3 சுருள் பார்த்திங்கன்னா இந்த 3 இருக்குது இல்லையா, 3 இந்த சைடு உட்காந்துரும், 3 அந்த சைடு உட்காந்துரும். இப்போ நான் உட்கார வைக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம 2க்கும் இடையில் உட்கார வைக்கிறோம். அதாவது 1லேருந்து 4 உட்கார வைக்கணும். நம்ம ரன்னிங் காயில் வந்து இந்த பெரிய காயில் உட்காந்தது இல்லையா 1லேருந்து 8, அதை 2 காடியை விட்டுட்டு அடுத்து நம்ம 1லேருந்து இந்த 4 உட்கார வச்சுருங்க. 2 காடியை விட்டுருங்க. 1 2 3 4 அந்த மாதிரி உட்கார வச்சிடணும். இப்போ நம்ம இதை ரன்னிங் காயிலுக்கு மேலே ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்சிடலாம். இது மாதிரி உட்கார வச்சுட்டு இப்போ இது மேலே மின்லக்ஸ் இறக்கிடலாம். இப்போ 7 mm மின்லக்ஸை இது மேலே ஏற்றிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இது மேலே ஏற்றிடலாம், கவர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த சைடு இறக்கிடலாம். இப்போ அடுத்த சைடில் 1லேருந்து 4 வரைக்கும் இறக்குங்க. 1 2 3 4 4வது காடியில் இதை இறக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. ஒரே டைமில் அழுத்தக்கூடாது. ஏன்னா கோரில் காப்பர் வந்து உரசிச்சுன்னா அதில் இருக்கிற எனாமல் கோட்டிங் விட்டுடும். அதனால் வந்து நமக்கு பின்னாடி வேலை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிங்க, பிரச்சனை இல்லாமல். இப்போ இதில் நம்ம மின்லக்ஸ் இறக்கலாம். மின்லக்ஸை போட்டுட்டு இதை நம்ம மட்டமாக உட்கார வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது காயில் இறக்கிடுவோம். இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 6 உட்காரும். அது 1 2 3 4 5 6 6வது காயில் உட்காரும். 1லேருந்து 6 உட்காரும். இதையும் அது மேலே இறக்கிட்டு திரும்ப மின்லக்ஸை போட்டு இறக்கலாம். இது மேலே மின்லக்ஸ் இறக்கிடுங்க.
இப்போ அடுத்த சைடு இருக்கும். இங்கேருந்து 6வது காடியில் உட்காரும். இங்கேருந்து என்னிங்கன்னா 6வது காடி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடலாம். அதை இறக்குன மாதிரியே இந்த சைடு இறக்கிடலாம். இப்போ இறக்கியாச்சு. அது மேலே மின்லெக்ஸை போட்டுடலாம். 7ஆம் நம்பர் மின்லெக்ஸை இறக்கிடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருக்கேன். இதை வந்து ஸ்கொயர் மாதிரி கொண்டு வர மாதிரி பண்ணிங்க. அப்படி பண்ணிவிட்டு இப்போ அழுத்தி விட்டுருங்க. மட்டமாக உட்காந்துச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம 1லேருந்து 8வது காடியில் உட்கார மாதிரி காயில் உட்காருக்கேன். இது தனி காயில் சுற்றிக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஃபார்மர் இல்லாதால தனி காயில் சுற்றிட்டோம். ஜாயிண்ட்டை வந்து பின்பக்கம் வச்சு பின்பக்கம் ஜாயிண்ட்டை போட்டுங்க. ஏன்னா முன்பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய தெரியும். அதனால் வந்து ஜாயிண்ட்டை பின்பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ இதை நான் இறக்கி விட்றேன். 1லேருந்து இது 8வது காடியில் உட்காரும். இப்போ இதுக்கு மின்லெக்ஸை போட்டுருவோம். இப்போ இந்த சைடு இறக்கலாம். 1லேருந்து 8வது காடியில் இறக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. அடுக்காகவும் இறக்கிடுங்க. இது வந்து கலைஞ்ச மாதிரி எக்ஸ்ட்ரா இவ்வளோ கொஞ்சம் கிராஸ் மாடல்லாம் இறக்குனிங்கன்னா காயில் வந்து அடுக்கு இல்லாமல் இறக்கிட்டிங்கன்னா காயில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் காடியை விட. அப்போ நம்ம பேப்பர் போகிறதுக்கு கஷ்டமாக போயிடும். அது வந்து சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால் அடுக்காக லேயராக இறக்கிடுங்க. வரிசையாக அடுக்குன மாதிரி இறக்குனா தான் நமக்கு காடி லூஸாக தெரியும். மின்லெக்ஸை போட ஈஸியாக போட்டுருக்க முடியும். இப்போ பாருங்கள், மின்லெக்ஸை போட்டாச்சு. இப்போ இதை மட்டம் கட்டி வச்சுக்கோங்க. இப்படி வரிசையாக உட்காருங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது இந்த பாதியை பிடிச்ச மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற பாதியை பிடிச்ச மாதிரி சென்டராக உட்காந்துருப்பாருங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த காயில் அப்படியே உட்கார வைக்க போகிறோம். அப்படியே இது பக்கத்துலேயே உட்கார வச்சுக்க வேண்டியதான். இப்போது அடுத்த செட்டு காயில் அது பக்கத்துலேயே உட்கார வைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம காயில் உட்கார வச்சுருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் அடுத்த காயில் உட்காரும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இங்கே இடையில உட்காரணும். ஓகேங்க. இந்த பார்த்திங்கன்னா நம்ம பெரிய காயில் உட்காந்துருக்க ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் உட்காந்துருப்பாருங்க. அதோட பெரிய காயில் 1லேருந்து 8 உட்காந்துருக்கு இல்லையா, அந்த 2 காடியை விட்டுட்டு 1லேருந்து 4 உட்காரங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் காயிலோட 1லேருந்து 4 உட்கார வைக்கிறோம். பாருங்கள், இந்த பெரிய காயில் வந்து 2 காடியை விட்டுருங்க. விட்டுட்டு 1லேருந்து 4 உட்கார வச்சுன்னா அது பக்கத்துலேயே கரெக்டாக வந்து உட்காரும். இந்த இடத்துல 1லேருந்து 6 உட்காரும். அடுத்த காடி காலியாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1லேருந்து 8 உட்காரும். நம்ம முதல் 2 காடி விட்டுருந்த மாதிரி கேப்பு அது வந்து கரெக்டாக நிரப்பிடும். நம்ம காயில் இறக்கிறதுக்கு மின்லெக்ஸை போட்டுருவோம். இப்போ அடுத்தது இங்கேருந்து 1லேருந்து 4வது காடியில் உட்கார வைக்கணும். 1 2 3 4 4வது காடி இந்த இடத்துல உட்கார வச்சுருங்க. நாலாவது காலில் உட்கார வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. அடுக்காகவும் வரிசையாக அடுக்காக இறக்கி வைங்க. ஏன்னா எக்ஸ் மாடலெலாம் கிராஸ் பண்ணி அது கராமரான ஒயரை இறக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது நம்ம பேப்பர் போகிறதுக்கு கஷ்டமாயிடும் மின்லெக்ஸை போகிறதுக்கு. இப்போ கரெக்டாக இதுக்கு ஒரு மின்லெக்ஸை போட்டுருங்க. இப்போ இது ஷேப்பு கொண்டு வந்துருங்க. அடுத்தது 1லேருந்து 6 இதை பார்த்திங்கன்னா இந்த காடி 1லேருந்து 6வது காடியில் உட்கார வச்சுங்க. இது பக்கத்தில் உட்கார அப்படியே. இப்போ இதுக்கு ஒரு மின்லெக்ஸை போட்டுருங்க. இப்போ இங்கேருந்து 6வது காடியில் உட்காரும். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. இந்த 6வது காடியில் உட்கார வைக்கணும்.
இப்போ இதில் ஒரு மில்லக்ஸை போட்டுருங்க. அடுத்தது 3வது சுருளில் போட்டுருங்க. இப்போ இது 1லேருந்து 8 உட்காரும். 1வது காடிலேருந்து இங்கேருந்து எண்ணிங்கன்னா 8வது காடி வரும். இப்போது இங்கேருந்து 1லேருந்து 8 உட்கார வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எண்ணிங்கன்னா 8வது காடி வரும். 1லேருந்து 8. இப்போ இந்த காயில் இறக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. ஒரே டைமில் இறக்குனிங்கன்னா கோரில் இடிக்கும். கோரில் இடிக்காமல் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிங்க. இப்போ இதில் ஒரு மில்லக்ஸை போட்டுடலாம். இதுலேயும் மில்லக்ஸை போட்டுட்டு இப்போ இதை நம்ம வந்து ஷேப்புக்கு கொண்டு வரலாம். ஸ்கொயர் டைப்பில் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த காயில் உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மட்டமாக அழுத்தி விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கொயர் டைப்பு. நான் தனியாக ஒரு காயில் சுற்றணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த 1லேருந்து 8 உட்காரத்தில் தனியாக சுற்றுறத அந்த ஜாயிண்ட்டை பின்பக்கம் கொண்டு வந்தேன். பின்பக்கம் ஜாயிண்ட்டை போட்டுக்கிட்டாக்கா இது ஒரே டைமில் சுற்றும் போது தொடர்ச்சியாக சுற்றும் போது ஜாயிண்ட் வராது. நான் தனித்தனியாக சுற்றினதுனால இது ஜாயிண்ட் வருது. ஜாயிண்ட்டை பின்னாடி கொண்டு வந்துடுறேன். பின்னாடி போட்டு முன்பக்கம் கனெக்ஷன் ஜாயிண்ட்டு இங்கே வந்துடும். இப்போ நம்ம இதே மாதிரி தான் அடுத்தடுத்த காயிலையும் பக்கத்தில் உட்கார வச்சுருங்க. 4 காயில் உட்காரும். ரன்னிங்கில் எப்படி 4 காயில் உட்காந்துச்சு அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் 4 உட்காரும். இந்த 2க்கு இடையில் இப்படி உட்காரும். அதேமாதிரி இந்த 2க்கு இடையில் இப்படி உட்காந்துரும். மேலே 2 காயில் உட்கார வச்சாச்சு. இன்னும் 2 காயிலும் இதே மாதிரி போட்டுங்க. அடுத்து கனெக்ஷன் போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் காயில் இறங்கின பிறகு ஸ்டார்டிங் காயிலையும் இறக்கிட்டோம். இப்போ எல்லா காயிலும் இறக்கியாச்சு. இனிமேல் கனெக்ஷன் போடுற வேலை தான். ஆனால் கனெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பின்பக்கம் வந்து அதை வந்து கட்டு போட்டுணும். நம்ம முன்பக்கம் கனெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பின்பக்கத்தில் வந்து ஒரு மில்லக்ஸ் வச்சு ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில வைக்கணும். அதாவது ரன்னிங் காயில் வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து ரன்னிங் காயிலோ தொடர்பு இல்லாத அளவுக்கு இடையில ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில ஒரு மில்லக்ஸ் வச்சு நம்ம அதுக்கப்புறம் கட்டிடலாம். அதுக்கப்புறமா முன்பக்கம் அந்த கனெக்ஷன் போடுறத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நம்ம கட்டு போட்டுருவோம். நான் வந்து இதுக்காகவே ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீட்டாக கட் பண்ணி வச்சு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே ரன்னிங்க்கு ஸ்டார்டிங்கு இடையில இதே மாதிரி வச்சுக்கிங்க. இப்படி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டோம்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி 2க்கும் இடையில வச்சுருங்க. அப்புறமா கட்டு போட்டுருவோம். கட்டு போட்டிங்கன்னா ஏன்னா ரன்னிங் ஸ்டார்டிங்கும் ஒன்றா இணையாமல் இருக்கிறதுக்காக தான் இது. இப்படி ரவுண்டாக வச்ச ஷேப்பில் இதை குறுக்க உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டு போட்டுடலாம். இது மாதிரி 2க்கும் இடையில வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் கட்டு போட்டுடலாம். இது மாதிரி லூஸாக முதல்ல கட்டு கட்டுவீங்க. அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட்டை வந்து இறுக்கமாக டைட் பண்ண பிறகு அப்படியே கொஞ்சம் மரக்கட்டையால் மர சுத்தியல் அல்லது பைபிள் இருக்கும் இருக்குன்னு பிவிசியில் அதை வந்து தட்டி மட்டம் கட்டி விட்டுருங்க. நமக்கு போருக்குள்ளே அந்த ரோட்டர் போகும்போது இடிக்காமல் கரெக்ட் பண்ணி இதை வட்டமாக தட்டிக்குங்க. இப்போ பின்பக்கம் கட்டு போட்டாச்சு. நம்ம முன்பக்கம் கனெக்ஷன் சைடை திருப்பிட்டு கனெக்ஷனை போட வேண்டியது தான். கனெக்ஷன் எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இது முன்பக்கம் கனெக்ஷன் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இதை கனெக்ஷன் எப்படி போடுறதுன்றதை பார்த்துடலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல இந்த ஸ்டார்டிங் ஒயர்லாம் எண்டை லீடை வந்து என்ன பண்ணுறீங்க உள்ளே தள்ளி வச்சிங்க. ரன்னிங்கை முதல்ல ஜாயின் போட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் காயில் ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஒயர்லாம் உள்பக்கம் தள்ளியாச்சு. இந்த சுற்றி வச்சுருக்கு பாருங்கள், ரவுண்டாக சுற்றி வச்சுருக்க உள்பக்கம் வச்சுக்கோங்க. இது நம்ம ரன்னிங் காயிலோட ஒயரு. வெளியில் 4 செட்டு காயில் இருக்கணும் இல்லையா, 4 செட்டுக்கு 8 முனை இருக்கும். அதாவது ரன்னிங்கில் 8 முனையும் ஸ்டார்டிங்கில் 8 முனையுமா இருக்கும். இப்போ நம்ம ரன்னிங்கோட 8 முனையை 2 முனையாக ஆக்கணும். இதை வந்து ஜாயின் போடணும். சிலருக்கு புரியாது, பார்க்கறதுக்கு நிறைய ஒயர் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது, சாதாரண ஒரு விஷயந்தான், சின்ன ட்ரிக்கு தான். அதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்களும் காயில் கட்டலாம், சாதாரணமாக பண்ணலாம். அதை வந்து இப்போ கவனமாக பாருங்கள் ஜாயிண்ட் எப்படி போடுறன்றதை.
இப்போ நம்ம கனெக்ஷன் சைடு இந்த சைடில் நம்ம பார்த்துங்க, கனெக்ஷன் போடுற இடத்த நம்ம வந்து கவனிச்சிக்கணும். இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண கனெக்ஷன் போடவே. இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் காயில் விட்டுட்டு ரன்னிங் காயில் மட்டும் நம்ம ஜாயின் போட போகிறோம். இப்போ நம்ம ரன்னிங் காயில் வந்து நம்ம சுற்ற ஆரம்பித்தோம் பாருங்கள். சுத்தத்துக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். காயில் ஃபார்மரில் சுற்றும் போது நம்ம சுற்றி கொண்டாந்து முடிக்கிற இடம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டாண்டோம். சுற்ற ஆரம்பிக்கும் போனே ரைட் சைடில் கொண்டு வைப்போம். எல்லா காயிலுமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். நம்ம அதை வரிசையாக தான் இப்படி போட்டிருக்கணும். சுற்ற ஆரம்பிக்கும் போது ரைட் சைடில் வச்சிடணும். சுற்றி முடிச்சதை நமக்கு லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுங்க. இது வரிசையாக இதே மாதிரி வச்சுங்க. அப்போ தான் சீரியலாக கனெக்ஷன் போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், சுற்ற ஆரம்பித்தது இந்த முனையை எடுத்துக்கோங்க. இதை வந்து கனெக்ஷனுக்காக லீடுக்கு வச்சுக்கோங்க. இது கனெக்ஷன் லீடுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சுற்றி முடித்தோம் பாருங்கள். காயில் சுற்றி முடிச்சதை லெஃப்ட் சைடில் போட்டுக்கிறோம். இறக்கிருக்கோம் இல்லையா, இறக்கும்போது லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடும். அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத என்ன பண்ணணும், அதே லெஃப்ட் சைடில் கொண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சிலிவை போட்டுரும். 1ஆம் நம்பர் சிலிவை எல்லாத்துலேயுமே மாட்டிவிடும். எல்லாத்துலேயுமே 1ஆம் நம்பர் சிலிவை போட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே 1ஆம் நம்பர் சிலிவை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆரம்பித்த மோனை சுற்ற ஆரம்பித்த மோனையே வந்து என்ன பண்ணுறீங்க, இதை ஒன்று லீடுக்கு எடுத்து வச்சுக்கிங்க. லீடுக்கு எடுத்து வச்சுட்டு அதோட முடிவு நம்ம சுற்றி இப்படி ரவுண்டாக சுற்றி கொண்டாந்து முடிக்கிறோம் இல்லையா, முடிச்ச மோனையே லெஃப்ட் சைடில் அறிவி வச்சிடும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்து ஃபஸ்ட்டு காயிலேருந்து 2ஆவது காயிலுக்கு இணைக்கிறீங்க. 2ஆவது காயில் எப்படி இணைக்கிறீங்கன்னா அதோட சுற்றி முனைக்கிறீங்க பாருங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல நம்ம இதை ஒன்றா இணைச்சிக்கிறோம். இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டு அதை 2ஆவது காயிலோட ஆரம்பித்த மோனை இருக்குது பாருங்கள். நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் இல்லையா, அந்த மோனை ஆரம்பித்த மோனை என்ன பண்ணுறீங்கன்னா 3ஆவது காயிலோட ஆரம்பித்த மோனையில் கொண்டு இணைச்சிக்கிங்க. 3ஆவது காயிலில் இணைச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 3ஆவது காயிலோட சுற்றி முடித்த மோனை இருக்குது பாருங்கள். நம்ம ரவுண்டாக சுற்றிட்டு கொண்டாந்து கடைசியாக முடிக்கிற பாருங்க, கட் பண்ணுற பாருங்க வேறு. அப்போ இந்த முடிவு மோனை என்ன பண்ணுறீங்கன்னா 4ஆவதில் முடிவு மோனையில் கொண்டு இணைச்சிக்கிறீங்க. 4ஆவது முடிக்கிற மோனையை அதில் கொண்டு இணைச்சிட்டிங்க. இப்போ பாருங்கள் 2 ஒயரில் நமக்கு லீடுக்கு வந்துடும் பாருங்கள். அடுத்து லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆரம்பித்த மோனை சுற்ற ஆரம்பித்த மோனை இங்கே இது கனெக்ஷனுக்கு வந்துடும். இதுவும் கனெக்ஷனுக்கு இதுவும் கனெக்ஷனுக்கு. மொதல் காயிலேருந்து அப்படியே 2ஆவது காயில் 3ஆவது காயில் 4ஆவது காயில் சுற்றி 4ஆவது காயிலேருந்து லீடுக்கு வந்துடுச்சு. இது ஆரம்பித்த மோனை. இதுவும் நம்ம வந்து கனெக்ஷனுக்கு லீடுக்காக வச்சுக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு காயில்னு வச்சுக்கோங்க. இதை சுற்ற ஆரம்பித்த மோனையை ரைட் சைடில் எல்லாத்தையுமே அதே மாதிரி வச்சுருப்போம். இதை ரைட் சைடில் என்ன பண்ணுறோம் கனெக்ஷனுக்காக எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறத அடுத்தது 2ஆவது காயிலோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல இணைச்சிட்டேன். இப்போ இது கரண்ட்டு இந்த வழியாக போயிட்டு ஆரம்பித்த மோனை வழியாக இப்படியே ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். கரண்ட்டு போயிட்டு திரும்ப அடுத்த காயில் 2ஆவது காயில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இறங்குது பாருங்கள். இறங்குனா இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி வரும். இந்த வெளியே வருது பாருங்கள் அவுட் மோனை. நம்ம சுற்றுற ஆரம்பித்த மோனை அந்த மோனையை என்ன பண்ணணும் அடுத்த காயில் 3ஆவது காயிலில் சுற்ற ஆரம்பித்த மோனையோட இணைச்சி வரும். இதை இணைச்சோடனே பாட்டம் பார்த்திங்கன்னா அது அந்த வாரத்துக்கு சுற்ற ஆரம்பிக்கும் கரண்ட்டு. இப்போ அந்த 3ஆவது காயில் சுற்றி முடித்த பிறகு நம்ம கட் பண்ண மாதிரி அந்த மோனையை எடுத்து 4ஆவது காயில் சுற்றி முடிச்சதில் லெஃப்ட்டில் அதில் கொண்டாந்து இணைச்சிட்றோம். இணைச்சிட்ட உடனே ஆரம்பித்த மோனை இருக்கும் ரைட் சைடில். அதை என்ன பண்ணுறீங்கன்னா லீடுக்கு எடுத்துக்கிறீங்க. இப்போ இது ரெண்டும் லீடுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஸ்டார்டிங்கில் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டார்டிங் காயில் எடுக்கும்போதும் இதே மெத்தடில் தான் கனெக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ண பாருங்க. இதை வந்து எனாமலை நீக்கிட்டு நம்ம சிலிவை மாட்டி விட்டுடலாம். அப்புறம் நம்ம சால்டிங் அடிச்சிடலாம். மறக்காமல் ஜாயிண்ட்டை எப்பவுமே எனாமல் நீக்கிட்டு முறுக்கி விட்டுட்டு டைட்டாக முறுக்கிட்டு அதுக்கப்புறம் சால்டிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கனெக்ஷன் வந்து லீக் ஆகாது, வீக் ஆகாமல் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் எனாமல் நீக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் போட்டுங்க. அதாவது இப்போ இது ஃபஸ்ட்டு காயில்னு வச்சுக்கோங்க. 4 காயில் இருக்குங்க இல்லையா, இது ஃபஸ்ட்டு காயில்னு வச்சுக்கோங்க. இதோட ஆரம்ப மோனையை கனெக்ஷன் லீடுக்காக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த சைடு கனெக்ஷன் சைடு இருக்குது, அதனால் இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஆரம்ப மோனையை வச்சுக்கிட்டு முடிவு மோனை அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற அடுத்த லெஃப்ட் சைடில் அடுத்த 2ஆவது காயிலோட லெஃப்ட் சைடில் கொண்டு அடிச்சிங்க. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிலிவை ஒரு 4ஆம் நம்பர் சிலிவை போடுங்க. ஏன்னா ஜாயிண்ட் போட்ட பிறகு முறுக்கிட்டு அது மேலே இழுத்து விட்றதுக்காக. இப்போ இது 2ஆவது காயிலோட முடிவு மோனை அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறத இணைக்கிறோம். இது கூட இப்படி இணைச்சிட்டு அதை மேலே இழுத்து விட்டுடலாம் நம்ம சால்டிங் பண்ணிட்டு. இப்போ அதே மாதிரி இந்த 2ஆவது காயிலோட ஆரம்ப மோனை இருக்கு இல்லையா, அதை வந்து 3ஆவது காயிலோட ஆரம்ப மோனையில் இணைச்சிக்கிங்க. அப்படி அதுக்கு முன்னாடி இதில் வந்து சிலிவை போட்டுங்க. ஒரு சிலிவை போட்டு அந்த 3ஆவது காயிலோட ஆரம்ப மோனையை ஒன்றா இணைச்சிக்கிங்க. இப்போ அடுத்தது 4ஆவது காயிலோட முடிவு மோனையும் 3ஆவது காயிலோட முடிவு மோனையும் ஒன்றா இணைச்சிக்கிங்க. இதில் ஒரு சிலிவை போட்டு அதை ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கிங்க. இது ரெண்டையும் ஒன்றா முறுக்கிட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிடலாம்.
இப்போ இதோட முடிவு 4வது காயிலோட ஆரம்ப முனை இருக்கும், அது வந்து நம்ம கனெக்ஷனுக்காக எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே முறுக்கிட்டு அப்படியே சால்டிங் பண்ணிடலாம். நம்ம இது எல்லாத்தையும் ஜாயின் போட்டு முறுக்கிட்டு சால்டிங் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து ஜாயிண்ட்டை போட்டுட்டோம். ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா 3 ஜாயிண்ட் வந்துச்சு. 4 காயில் இணைக்கிறதுக்கு 3 ஜாயிண்ட்டு, 2 லீடும் வெளியே எடுத்துச்சு. இப்போ இதே மாடலில் தான் நம்ம ஸ்டார்டிங் ஆயிலையும் போட போகிறோம். ஸ்டார்டிங் ஆயிலை நம்ம இங்கேருந்தே கனெக்ஷன் போட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் போடும்போது ஒரு சில விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது சின்ன விஷயந்தான். என்னென்னா, நம்ம கெப்பாசிட்டரை வந்து உள்ளேருந்து கம்பெனி மாதிரியே உள்ளேருந்து எடுக்கணும்னா இப்போவே கவனிச்சிக்கணும், கனெக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். அல்லது நம்ம கண்டக்டர்ஸரை வெளியே கொண்டு வந்து இணைக்கிற போகிறோன்னா 4 வயர் இதே மாதிரி நார்மலாக கனெக்ஷன் போட்டுட்டு 4 வயரையும் வெளியே கொண்டு வந்துடலாம். லீடுக்கு ஸ்டார்டிங் இதை 2யும், ரன்னிங் இதை 2யும் வெளியே எடுத்துக்கலாம். ரன்னிங்க்கு ஒரு கலர் ஒயரும், ஸ்டார்டிங்க்கு ஒரு கலர் ஒயரமாக போட்டு நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் கெப்பாசிட்டி லைன் உள்ளேருந்து எடுக்கணும்னா இப்போவே இங்கேவே கரெக்ட் பண்ணிக்கணும். மோட்டர் எந்த வாட்டர் சுற்றுதுன்றதை கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷன் போட்டால் நம்ம ஈஸியாக போயிடும். கண்டன்சரை உள்ளேருந்து கனெக்ஷன் எடுத்து வந்துட்டு மெயினில் எடுக்க 2 ஒயர் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அது தனியாக எடுத்துக்கலாம், கெப்பாசிட்டி ஒயர் தனியாக எடுத்துக்கலாம். அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கவனமாக அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அதை தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப ஈஸி. அது தேவைன்னா தெரிஞ்சுங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே இப்போ நம்ம ரன்னிங் காயில் எப்படி நார்மலாக கனெக்ஷன் போடுமோ அதேமாதிரி போட்டுட்டு வெளியே கொண்டு வந்துருங்க 4 வயர். இது உங்கள் விருப்பம். இப்போது ஸ்டார்டிங் காயிலோட லீடை பூரா வெளியே எடுத்துருவோம். இதுக்கப்புறம் இதை கனெக்ஷன் போட்டுடலாம். நம்ம ரன்னிங் காயில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி போட்டுருவோம். லீடை பூரா வெளியே எடுத்துகிட்டு இதுக்கும் ஸ்லீவ் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இன்சுலேஷன் சீவிட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஏற்றிடலாம். அதுக்கு ஸ்லீவ் போட்ட மாதிரி ஸ்லீவ் போட்டுருவோம். இப்போது இதில் இருக்கிற எனாமெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷனை போட்டுடலாம். இப்போது நம்ம ஸ்டார்டிங் காயில் வந்து கனெக்ஷன் போட்டுடலாம். அது எப்படின்னா, நம்ம ரன்னிங் காயிலுக்கு ஆரம்பித்தோம் பாருங்கள், கனெக்ஷன் போட ஆரம்பித்த இடம் இந்த லீடு, இது ஆரம்பித்த முனை, திரும்ப அதை ஜாயின் போட்டுட்டே வந்து இந்த இடத்துல முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு கண்டன்சர் உள்ளேருந்தே கனெக்ஷன் எடுக்கணும்னா இப்போவே கவனிச்சிக்கிங்க. அதாவது எப்படின்னா, நம்ம இங்கே ரன்னிங் காயிலோட காயில் உட்காந்துருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் ஸ்டார்டிங் காயில் உட்காந்துருக்கும். எப்படின்னா, இது ரன்னிங் காயில், ஸ்டார்டிங் காயில் மேலே உட்காந்துருக்கு இல்லையா, இதோட அப்படியே ரைட் சைடில் இருக்கிற காயில் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா அப்படியே கனெக்ஷன் போட்டுட்டு வந்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம எப்படி ரன்னிங் காயில் போட்டோமோ அதேமாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் எடுத்து போட்டிங்கன்னா இது வந்து மோட்டர் உனக்கு இப்படி ரொட்டேட் ஆகும், ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும். ரோட்டர் உள்ளே போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் வந்து இது பேக் சைடு இப்படி ரொட்டேட் ஆகும். முன்பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும் மோட்ரு. நமக்கு புள்ளி சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே இந்த ரன்னிங் காயிலேருந்து நமக்கு லெஃப்ட்டில் எடுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள் காயில், இதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கனெக்ஷன் போட இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இப்படி லெஃப்ட்டில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதாவது ரைட் சைடில் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் சுற்ற ஆரம்பிக்கும், லெஃப்ட் சைடில் எடுத்திங்கன்னா இப்படி லெஃப்ட் சைடில் சுற்ற ஆரம்பிக்கும். பின்பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஜாயின் பண்ணுற பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றும். அது முன்பக்கத்தை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றும். புள்ளி சைடு பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டர் எப்படி சுற்றணுன்றதை இங்கேவே முடிவு பண்ணிங்க. நமக்கு இந்த கனெக்ஷன் போகிற சைட்லேருந்து பார்த்திங்கன்னா மோட்ரு எந்த சைடு சுற்றுதுன்றதை கவனிச்சிங்க. அதாவது இது மாதிரி இப்போ மோட்டர் நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணிடுவோம். இது வந்து புள்ளி சைடு. இப்போ பார்த்திங்கன்னா இது கனெக்ஷன் வந்து இந்த பேக் சைடில் வருது. இந்த பேக் சைடில் வருது. இப்போ இப்படி இந்த வாட்டத்தில் தான் இப்போ கனெக்ஷன் போட்டுக்கிட்டுருக்கிறோம். கனெக்ஷன் போட்டு மோட்டர் எந்த வாட்டர் சுற்றுன்றதை மட்டும் கணக்கு பண்ணுங்கள். இப்போ இது வந்து இப்படி லெஃப்ட் சைடில் சுற்றணும், இந்த புள்ளி சைடு பார்த்தீங்கன்னா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். இது லெஃப்ட்டில் சுற்றினா இங்கே புள்ளி வந்து இப்படி லெஃப்ட் சைடில் சுற்றும் போது அது ரைட்டில் சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின் சைடு பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் சுற்றுற மாதிரி தான் வரணும். கனெக்ஷன் போட்டிங்கன்னா இப்போ ரைட் சைடில் சுற்றுற மாதிரி வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரன்னிங் காயில் ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ரைட் சைடில் இருக்க காயில் கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேருந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு இந்த மோட்டர் வந்து ரைட் சைடில் சுற்றும். அதான் கணக்கு. இது ரன்னிங் காயில் ஆரம்பிச்சது. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்டார்டிங் காயில் தான் ஆரம்பிக்க போகிறோம். அதில் ஆரம்பித்த மோனையை இதை வந்து எண்டுக்கு, அதாவது வந்து கனெக்ஷன் லீடுக்காக எடுத்து வச்சுங்க. இதை வச்சுட்டு அதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதில் கனெக்ஷன் போட வேண்டியிருக்கும். இப்போ இதோட முடிவு மோனை எடுத்து 2வது காயிலோட முடிவு மோனையை நினச்சிக்குவோம். 2வது காயிலோட முடிவு மோனையை அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இது கூட. இப்போ 2வது காயிலோட ஆரம்ப மோனை எடுத்து 3வது காயில் ஆரம்ப மோனையில் அடிச்சிக்கிறோம். 3வது காயில் முடிவு மோனை எடுத்து 4வது காயிலோட முடிவு மோனையில் அடிச்சிக்கிறோம். அப்படி அடிச்சின்னா இந்த 4வது காயிலோட ஆரம்பித்த மோனை வந்து லீடுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் போட போகிறோம். ஜாயிண்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் லீடு மட்டும் 4 இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து 4 ஒயரிங் எடுத்து வெளியே எடுத்துக்கலாம்.
வெளியில் வந்து கெப்பாசிட்டி அனுப்பிச்சிக்கலாம். அதாவது வந்து ரன்னிங் காயில் ரெண்டையும் அது ஒரு கலரமாக, ஸ்டார்டிங் காயில் 2 மணியும் அது ஒரு கலரமாக போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஆயில் தனி கலரும் ரன்னிங் காயிலுக்கு தனி கலரமாக போட்டு நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். இது நார்மலாக எல்லோரும் பண்ணுறது. ஆனால் நம்ம கண்டன்சர் ஒயரை உள்ளே இணைக்கணும்னா இப்போ இந்த மெத்தேடு நீங்கள் போட்டு இதை ரெண்டையும் ஒன்றாக்கிறீங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா, சுத்த ஆரம்பித்த மூணு நம்ம ஜாயிண்ட் போட ஆரம்பித்த மூணையும் இப்போ இது தான் நம்ம இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா, அதேமாதிரி ஸ்டார்டிங் காயில் இங்கே ஆரம்பிச்சிருக்கும் பாரு, இது ரெண்டையும் ஒன்றாக்கிங்க. இதை வந்து காமன் ஆக்கிடுங்க. ஸ்டார்டிங் காயில் ஒயரை வந்து தனி காயில் ஒயரும், ரன்னிங் காயிலுக்கு வந்து தனி கலர் ஒயரமாக போட்டுங்க. இப்போ நம்ம இதை வந்து காமன் ஆக்கி இதில் ஒரு ரன்னிங்க்கு தேவையான ஒயரை போய் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நான் எப்படி போடுறதுன்றதை காட்டுறேன். இப்போ கனெக்ஷன் போட ஆரம்பித்தோம் பாருங்கள். ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் ஆரம்பித்த மோனே இங்கே இருக்குது. இது ரெண்டையும் ஒன்றாக்கி காமன் ஆகிவிடுவோம். இதில் ஒரு சிவப்பு ஒயரை நான் இணைக்கிறேன். இதை வந்து காமனாக எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு மெயின் லீடுக்கு இணைச்சி விட்றோம். அதை இணைச்சி காமனாக இணைச்சி இது மெயின் லீடுக்காக சிவப்பு ஒயரை அடித்து வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா, நம்ம ரன்னிங் காயில் ஒரு லீடு, அதாவது நம்ம கனெக்ஷன் போட்டு வந்து முடித்தோம் இல்லையா, கொண்டு வந்து நேற்றுனோம் பாருங்கள். இது ரன்னிங் காயில், இது ஸ்டார்டிங் காயில். ரன்னிங் காயில் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டன்சருக்காக ஒரு கருப்பு ஒயரையும் மெயின் லீடுக்காக சிவப்பு ஒயருமா நான் இணைக்க போகிறேன். இந்த 2 ஒயரையுமே ஒரே இடத்துல இணைக்க போகிறோம். அதாவது இந்த நம்ம ரன்னிங் காயில் கொண்டு வந்து எண்டு முடித்தோம் பாருங்கள், கனெக்ஷன் போட்டு முடிச்ச இடத்துல இதில் கொண்டு வந்து 2 ஒயருமே இணைச்சிக்க வேண்டியது தான். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சிடுவோம். ரன்னிங் காயில் கருப்பு ஒயரையும் சிவப்பு ஒயருமா இணைச்சிக்கிட்டோம். சிவப்பு ஒயர் வந்து மெயின் லீடுக்கும், கருப்பு வந்து கெப்பாசிட்டிக்காக இணைச்சிருக்கோம். கெப்பாசிட்டிலேருந்து அடுத்து நம்ம ஸ்டார்டிங் காயிலுக்கு கெப்பாசிட்டிக்கு லைன் போகிறதுக்காக திரும்ப இன்னும் ஒரு கருப்பு ஒயர் எடுத்து இந்த ஸ்டார்டிங் காயில், அதாவது நம்ம கனெக்ஷனை போட்டு கொண்டு வந்து முடித்தோம் பாருங்கள், அதை இப்போ இந்த கருப்பு ஒயரை இணைக்கிறோம். இந்த கருப்பு ஒயர் ரெண்டும் கெப்பாசிட்டிக்கு வந்துடும், சிவப்பு ஒயர் ரெண்டும் மெயின் லீடுக்கு வந்துடும். இப்போ கருப்பு ஒயரை இதில் இணைச்சிடுவோம். நம்ம ஸ்டார்டிங் காயிலில் எல்லா முனையும் ஜாயின் பண்ண முனையெல்லாம் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. நீங்கள் முறுக்கி டைட் பண்ண பிறகு என்ன தான் நம்ம இது கையால் முறுக்கி டைட் பண்ணாலும் அது வந்து மோட்டர் ஹீட் ஏறும்போது லூஸ் ஆகிடும். அது வந்து டெர்மினல் இந்த இடம் ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஜாயின் பண்ண இடம் எல்லாத்துலேயும் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. மறக்காமல் சால்ட்ரிங் வச்சுட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து சீக்கிரம் வீணாகாது. நீங்கள் போட்ட கனெக்ஷன் ஃபெயிலியர் ஆகாமல் நல்லாயிருக்கும். இதை சால்ட்ரிங் பண்ணது இல்லாமல் சால்ட்ரிங் பண்ணதுக்கு மேலே ஒரு சிலிவை போட்டுருங்க. எந்த சிலிவு நோடியதோ அதை போட்டு அதுக்கப்புறமா மேலே கவர் பண்ணி இழுத்து விட்ருங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறேன். இந்த சால்ட்ரிங் பண்ண முனையில் சிலிவை மாட்டியாச்சு. மாட்டிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மடக்கி வச்சு நம்ம முதல்ல போட்டு வச்சோம் பாருங்கள், 3ஆம் நம்பர் சிலிவை 4ஆம் நம்பர் சிலிவை, அதை என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இழுத்து விட்டுடலாம். கவர் பண்ணிவிட்டால் பேக்கிங் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள். அப்படியே இதே மாதிரி எல்லா ஜாயினுமே பண்ணிவிட்டு கட்டு போட்டுடலாம். இப்போது சிலிவெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் நம்ம ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில் ஒரு மில்லக்ஸ் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் சைடில் இந்த பக்கம் கனெக்ஷன் சைட்லேயும் ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில் ஒரு எஃப் கிளாஸ் ஷீட்டை வைக்க போகிறோம். இதே மாதிரி வச்சுங்க. ரன்னிங் ஸ்டார்டிங் ரன்னிங்லேயோ எதுவும் டச் பண்ணாத அளவுக்கு இடையில் ஒரு மில்லக்ஸை வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டு போட்டுடலாம். ரன்னிங்க்கு ஸ்டார்டிங் இடையில் இது மாதிரி மில்லக்ஸை ரவுண்டாக வச்சுங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் கட்டு போட்டுடலாம். நூல் கட்டை வந்து லூஸாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா டைட் பண்ணிங்க. டைட் பண்ணி கட்டிட்டு இன்சுலேஷன் வார்னிஷை மறக்காமல் ஊற்றிடுங்க. இப்போது நம்ம கட்டெல்லாம் இறுக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்ட மில்லக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அடுத்து கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்சுலேஷன் வார்னிஷை வந்து ஊற்றிடுங்க. இன்சுலேஷன் வார்னிஷ் ஊற்றினீங்கன்னா நம்ம சில காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காப்பர்களில் சில இடத்துல காயங்கள் ஏற்படும். கோல் இடிக்கும்போது ஏற்படுறதுனால அதை வந்து பேக் பண்ணிக்க. இந்த வார்னிஷ் வந்து ஊற்றிட்டிங்கன்னா பேக்கிங் ஆகிடும். நம்ம இப்போ எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்லேயே அப்படியே இருக்கும். காஞ்சி போய் உடஞ்சி நிற்கும். அதே இடத்துல கட்டும் அப்படியே நின்றுடும் அந்த இடத்துல. அடுத்து இது ஃபினிஷிங்காகவும் இருக்கும். 2 பக்கமும் ஊற்றிக்கிங்க மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இது வந்து பைண்டிங் பண்ணி வார்னிஷ்லாம் ஊற்றி காய வச்சாச்சு. இப்போ இது காஞ்சிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஃபிட்டிங் பண்ணலாம். ஃபிட்டிங் பண்ணி மோட்டரை கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மில்லக்ஸ் ஏதாவது இடிக்குதான்றதை கவனிச்சுக்குங்க. ரோட்டரை உள்ளே விடும்போது காயிலும் வந்து காப்பர் வந்து உரசாமல் கரெக்டாக மட்டம் தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது வந்து
ஷார்ட் சர்க்யூட் இருக்குதான்றது செக் பண்ணிவிடுங்க. சீரிஸ் போர்டில் விட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபிட்டிங் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு ஒயர் ரெண்டும் மெயின் லீடுக்கு வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த கருப்பு ஒயர் ரெண்டும் கெப்பாசிட்டிக்காக வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து கம்பெனி மாடலில் நம்ம கெப்பாசிட்டிக்கு பக்கத்துலேயே ஒயர் விடுற மாதிரி மட்டமாக வச்சுக்கலாம். இதை நம்ம மெயினில் கொடுக்குறதுக்கு நீட்டாக லெங்க்த்தாக வச்சுக்கலாம். ஒயரை லெங்க்த்தாக போட்டுட்டு இப்போ நம்ம இதை மோட்டர் ஃபிட்டிங் பண்ணிடலாம். பேரிங்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு ஃபிட்டிங் பண்ணிடுவோம். அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரில் பேரிங் சரியில்லை, ஆனால் ஷாப்பில் இருக்குது. இப்போ 2 பேரிங்குமே மாற்றிட்டு ஃபிட்டிங் பண்ணிடலாம். பேரிங்கை ரெண்டையும் கரெக்டி மாற்றிட வேண்டியதும். இதை கட்டிட்டு 2 பேரிங்கும் மாற்றிட வேண்டியதும். இப்போ இதை ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மில்னஸ்லாம் இடிக்குதான்றதை பார்த்துங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிட்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2 பேரிங்கும் மாற்றியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக போட்டிருக்காங்க. பேரிங் வந்து பின்பக்கம் பார்த்திங்கன்னா 6201 202. அடுத்து முன்பக்கம் பார்த்திங்கன்னா 6203. இந்த சைஸ் வாரியாக போட்டிருக்காங்க. முன்பக்கத்துக்கு வந்து பெரிய சைஸ் மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணும்போது சுத்தம் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போது அடுத்தது ஃப்ரண்ட் சைடை நம்ம மாட்டிடலாம். மட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போல்ட்டை போட்டு ஃபிட்டிங் பண்ணுங்க. இது ஒரு ஃபோல்டாக இதை வந்து பார்த்து கரெக்ட் பண்ணி போட்டுங்க. அப்புறம் டைட் பண்ணிவிட்டு மோட்டரை செக் பண்ணிடலாம். மோட்டரை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புள்ளியை மாட்டிடலாம். புள்ளி மாட்டுறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டி லைனை கெப்பாசிட்டி கொடுத்துருவோம். நம்ம பிளாக் ஒயரை வந்து கெப்பாசிட்டின்னு விட்டுருக்கோம். இதை வந்து கெப்பாசிட்டி லைன் வச்சுக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 MFT கெப்பாசிட்டியை எடுத்துக்குவோம். 10 MFT. இப்போ நம்ம இது கவரில் வச்சு இதை ஃபிட்டிங் பண்ணிடலாம். கருப்பு ஒயரை 2 கெப்பாசிட்டி லைனில் இணைச்சிக்கிங்க. கெப்பாசிட்டி இணைச்சி டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டர் செக் பண்ணிடலாம். இப்போது நம்ம சீரிஸ் போர்டில் முதல்ல ஷார்ட் இருக்குதான்றதை பார்த்துடலாம். மோட்டர் மேலே கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மோட்டர் கரெக்டாக தான்றதை செக் பண்ணி ஓட்டி பார்த்துடலாம். டைரெக்டில் போட்டு ஓட்டி பார்த்துடலாம். இப்போது நம்ம டைரெக்டாக ஓட்டி பார்க்குறோம். மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கட்டின காயில் வந்து கரெக்டாக இருக்குதுன்றதை பார்த்துக்குவோம். மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.